ஹலோ வியூவர்ஸ். ஜேஇ மெயின் அண்டு ஜேஇஇ அட்வான்ஸ்டு இந்த ரெண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போகிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்சஸ் என்ன இந்த ரெண்டுத்துக்கும், அது மட்டும் இல்லாமல் இது படிக்கிறனால நம்ம எந்த மாதிரியான காலேஜஸில் ஜாயின் பண்ணலாம், அந்த விஷயங்களையும் பார்த்துடலாம். இப்போ இந்த ஜேஇஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ்டு இது ரெண்டுத்துக்கான பர்பஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ஜேஇ மெயின் வந்து நீங்கள் குவாலிஃபையிங் எக்ஸாம் எதுக்காகனா, இப்போ நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி காலேஜஸ் அங்கே வந்து உங்களால் போய் அட்மிஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐஐஐடிஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜிஎஃப்டிஎஸ் கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ் இந்த மாதிரியான காலேஜஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜேஇ அட்வான்ஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி நீங்கள் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் உள்ளே போகிறதுக்காக மட்டுமே ஸ்பெசிஃபைடாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போது இதோட ஃப்ரீக்குவன்சி அண்டு கண்டக்டிங் அத்தாரிட்டி யார் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறா, அது மாதிரி எத்தனை டைம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஒரு இயருக்கு, அந்த மாதிரி விஷயங்களையும் பார்ப்போம். ஜேஇ மெயின் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, இந்த என்டிஏ அப்படின்னு இவங்க செப்பரேட்டான ஒரு ஏஜென்சி தான் வந்து இந்த ஜேஇ மெயினை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 2 டைம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன மந்த்னா ஜனவரி அண்ட் ஏப்ரல். இப்போது ஜேஇ அட்வான்ஸ்டு வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க என்னென்னா, ஒன் ஆஃப் த 7 பார்ட்டிசிபேட்டிங் ஐஐடிஸ். இப்போது ஐஐடிஸ் மொத்தம் 7 ஐஐடிஸ் வந்து இருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தவங்க இந்த 7 ஐஐடியிலேருந்து ஒவ்வொரு இயரும் ஒவ்வொருத்தவங்க கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. அது இல்லாமல் இது இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான். டிஃபிகல்ட்டி லெவல் இப்போது கண்டிப்பாக நீங்கள் ஜேஇ மெயின் ஜேஇ அட்வான்ஸ்னு சொன்ன உடனேவே உங்களுக்கே டவுட் வந்திருக்கும், எது வந்து கஷ்டம் எது ஈஸி அந்த மாதிரியான விஷயங்கள். அதில் ஜேஇ மெயின் இஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் லெஸ் சேலஞ்சிங். நம்ம இப்போ ஜேஇ அட்வான்ஸ்டு வந்து கம்பேர் பண்ணும்போது ஜேஇ மெயின் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக இதுவும் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு டஃப்பான எக்ஸாம் தான். ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். அதுவே ஜேஇ அட்வான்ஸ்டு வந்து ஹையர் டிஃபிகல்ட்டி லெவல்னே அவங்க கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸ் இது ரிலேட்டடாக உங்களை ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமில். சிலபஸ் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸில் கேட்பாங்கன்னு பார்க்கும்போது, ஜேஇ மெயினில் பேஸ்ட் ஆன் கிளாஸ் 11 and 12 இதில் இருக்க பிசிஎம் சப்ஜெக்ட்ஸு பேசிக்காக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்களோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் ஆப்டிடியூட் அது ஒரு தனிப்பாட்டு, அது உங்களுக்கு கேட்பாங்க. அதேமாதிரி ஜேஇ அட்வான்ஸ்டு சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயின்லேருந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் கிளாஸ் 11 and 12 தான், பட் கொஞ்சம் இன்னும் அடிஷ்னல் டாபிக்ஸ் அதிலே அட்வான்ஸ்டான டாபிக்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம் இந்த ஜேஇ மெயின் அண்டு ஜேஇ அட்வான்ஸ்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜேஇ மெயின் வந்து 3 attempts நீங்கள் எழுதலாம் மொத்தமாக. இந்த அட்டெம்ப்டிங் 2 sessions in the same year count as 1 இது ஒரு விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா ஜேஇ மெயின் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 2 டைம் நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால் நீங்கள் அந்த ரெண்டுத்துலேயுமே கண்டக்ட் பண்ணியிருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்டாக தான் வந்து கணக்காகும். டோட்டலி நீங்கள் 6 times அப்போ எழுதலாம் எக்ஸாம். ஜேஇ அட்வான்ஸ்டு வந்து உங்களுக்கு 2 attempts தான் கொடுப்பாங்க டோட்டலாகவே. ஜேஇ மெயின் சீட் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஜேஇ மெயின் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். இது நம்ம இப்போ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான காலேஜஸில் நமக்கு சீட் அலோகேஷன்ஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். இப்போது இந்த ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி ஜோசான்னு சொல்லுவாங்க, ஓவர்சீஸ் சீட் அலோகேஷன் ஃபார் வேரியஸ் இன்ஸ்டிடியூட்ஸ். வேறு இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு இவங்க இந்த ஜோசான்றவங்க தான் வந்து அலோகேட் பண்ணி இந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு மீடியேட்டராக இருந்து பண்ணி கொடுக்குறவங்க. 2024 ஜேஇ மெயினில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 57,152 சீட்ஸ் வந்து அக்ராஸ் 114 காலேஜஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஜோசா கவுன்சிலிங்கில். இப்போ நீங்கள் ஜேஇ மெயின் கிளியர் பண்ணியிருக்கீங்க, அவர் அட்வான்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம 24 ஜேஇ மெயினில் 57,152 சீட்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்காங்க. எத்தனைனா 114 காலேஜஸ். இதெல்லாம் என்ன காலேஜஸில் வரும் பார்த்தா, ப்ரீவியஸ்லேயே நம்ம சொல்லி இந்த மாதிரி என்ஐடிஸ், IIITs, அப்புறம் ஜிஎஃப்டிஎஸ் இந்த மாதிரியான காலேஜுகள் வந்துடும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் சேம் நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு சீட் வந்து அலோகேட் ஆகிருக்கும். பட் அதோட நம்பர்ஸுமே இங்கே டேட்டா இருக்குது. ஐஐடிஸில் பார்த்தீங்கன்னா 17,385 சீட்ஸும், என்ஐடிஸில் 23,945 சீட்ஸும், IIITஸில் 7,746 சீட்ஸ், அப்புறம் அதே மாதிரி ஜிஎஃப்டிஐஸில் 8,067 சீட்ஸு. இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஜேஇ மெயின் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ்டு ஸ்கோர்ஸு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் கிடச்ச இந்த டேட்டா வந்து அதுதான். அதே மாதிரி
உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக என்ன இப்போது நம்ம வந்து காலேஜ் வந்து என்னென்ன அலர்ட் ஆகிருக்கு, என்ன கோர்ஸ் வந்து அலர்ட் ஆகிருக்கு அப்படி உங்களுக்கு பார்க்கணும் இந்த சீட் மேட்ரிக்ஸ் பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா, மெயினாக ஐஐடியும் சரி, என்ஐடியும் சரி, ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டி எல்லாத்துக்குமே நீங்கள் பார்க்கணும் அஃபிஷியல் ஜோசா வெப்சைட் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். இப்போது ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு எந்த மாதிரியான சீட் மேட்ரிக்ஸ் வந்து இருக்குது அந்த விஷயமையும் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டாப் ஐஐடி என்னென்ன இருக்கோ இந்தியா லெவலில், ஐஐடி மெட்ராஸ், கான்பூர், கரக்பூர், ரூர்க்கி அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கெல்லாம் நம்ம போகலாம். இந்த ஜேஇ அட்வான்ஸ்டு டோட்டலாக வந்து 16,598 சீட்ஸ் 2024 அலாட் பண்ணியிருக்காங்க ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு. இதில் என்ன மாதிரியான சேம் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஐஐடி, என்ஐடி எல்லாத்துக்குமே தான் இங்கே நம்மளால் போக முடியும். ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருந்தா. அதே மாதிரி ஐஐடிஸ்க்கு பாருங்கள் 6,383 சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். என்ஐடிஸ்க்கு 9,178 சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதேமாதிரி ட்ரிபிள் ஐடிஸ்க்கும் 2,822 சீட்ஸ், ஜிஎஃப்டிஐஸ்க்கு 3,149 சீட்ஸ். இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு அதை வச்சு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் அது வேணுமா வேணாமன்ற அக்செப்டன்ஸும் கொடுக்குற மாதிரி வரும். இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இயர்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்க இது வந்து எக்ஸாக்டானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா தான், டீட்டெயில்ஸ் தான். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அப்டேட்டாக இருக்கிறதுக்கு இன்னும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது ரிலேட்டட் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா அதில் கமெண்ட்டில் கேளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ரீ கரியர் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜ் ஜாயின் பண்ணணும், எந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும், அந்த மாதிரி ஐடியாஸ் தேவைப்பட்டு ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் நம்ம காண்டாக்ட் இருக்குது, அதை வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எந்த மாதிரியாக நீங்கள் அட்மிஷன் ஆகிறதுக்கான கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அந்த திங்ஸும் உங்களுக்கு வந்து சொல்லுவோம்.